அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் கருவாட்டு குழம்புங்க. வஞ்சரம் கருவாடு, நெத்திலி கருவாடு போட்டு 2 கலந்து செஞ்சுருக்குறேங்க இந்த கருவாட்டு குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில், 25 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. 2 கத்திரிக்காய் இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 150 கிராம் கத்திரிக்காய், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். என்னோட குழம்பு மிளகாய்த்தூளில் காரம் இல்லை, அதனால் இதில் நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு அடுப்பை மீடியமில் வச்சு கத்திரிக்காய் நல்லா வேக வைக்கிறேங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மசாலாவை கத்திரிக்காய் எடுத்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் ஒரு மீடியம் லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 1.5 கப் தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்புன்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். நான் ஏற்கனவே கருவாட்டை மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன் 1/2 மணி நேரம். இது நல்லா ஃப்ரை பண்ணுறேங்க. நல்லா இதிலே ஒரு 50% குக் ஆகட்டும். ஃப்ரை பண்ண கருவாட்டை எடுத்து நம்ம கொதிக்கிற குழம்புல ஊற்றிடலாம். இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு மறுபடியும் சிம்பிள் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை நல்லா பால் மாதிரி அரைச்சி சேர்த்துடலாம். இதில் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவில் பால் எடுத்து சேர்த்துருங்க. இது ஆப்ஷனல் தான், வேணான்னா கூட நீங்கள் இப்படியே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எனக்கு தேங்காய் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கலந்துட்டு மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள். ஒரு கயிறு இப்படி ஃபுல்லாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கருவாட்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது ஹாட் ரைஸோடு சர்வ் பண்ணுங்கள். இட்லி தோசையோடு சர்வ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.